பொதுவான உடல்நல நெறிமுறை தொகுப்பு யூனிவர்சல் ஹெல்த் கோட். நூல் வெளியீடு மனித உடலுக்கு உரிமையாளரின் முதல் முழுமையான கையேடு. மனித உடலை எப்படி பராமரிப்பது என்பதற்கான உலகின் முதல் முழுமையான கையேடாக கருதப்படும் யூனிவர்சல் ஹெல்த் கோட் புத்தகம் இன்று சென்னையில் வெளியிடப்பட்டது. சென்னை மருத்துவக் கல்லூரியின் 1984ஆம் ஆண்டு பேட்சை சேர்ந்த 50 மருத்துவ நிபுணர்களின் அனுபவ ரீதியிலான அறிவின் தொகுப்பாக சுமார் 300 பக்கங்கள் கொண்ட இப்புத்தகத்தில் பல்வேறு சிறப்பு மருத்துவ பிரிவுகளின் அறிவார்ந்த தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. இப்புத்தகத்தின் முதல் பிரதிகளை SRM குழுமத்தின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து மற்றும் ரேலா மருத்துவமனையின் தலைவர் பேராசிரியர் முகமது ரேலா ஆகியோர் வெளியிட, முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் மற்றும் பிரபல தொலைக்காட்சி தொகுப்பாளர் கோபிநாத் சந்திரன் ஆகியோர் இந்த நிகழ்வில் இந்நூலை தொகுத்த சிம்ஸ் மருத்துவமனையின் இணை இயக்குனரும் முதுநிலை நிபுணருமான டாக்டர் விஜய் சி போஸ் மற்றும் இந்நூலின் வெளியீட்டாளரான விங்ஸ் பப்ளிகேஷன்ஸ் குழுவினரும் முன்னிலை வகித்து பெற்றுக்கொண்டனர். வழக்கமான மருத்துவ நூல்கள் உடல் உறுப்புகளை பற்றி தனித்தனியாக விவரித்து விளக்கத்தையும் அறிவுறுத்தலையும் வழங்கும். ஆனால் யூனிவர்சல் ஹெல்த் கோட் என்ற இப்புத்தகம் குறிப்பான பரிந்துரைகளை எடுத்துரைப்பதற்கு பதிலாக ஒட்டுமொத்த மனித உடலின் உள்ளார்ந்த செயல்முறைகளை எளிதான முறையில் மிக தெளிவாக விளக்குகிறது. ஒரு இயந்திரத்தை இயக்குவதற்கு உதவும் கையேடு இருப்பது போல இப்புத்தகத்தை படிப்பதன் மூலம் மக்கள் தங்கள் உணவு மற்றும் வாழ்வியல் முறைகளை பற்றி சரியான முடிவுகளை எடுக்க முடியும். எளிய மொழியில் படங்களுடன் விளக்கப்பட்டுள்ளதால் கடினமான மருத்துவ கருத்தாக்கங்களை சாமானிய மக்களும் எளிதாக புரிந்து கொள்ளலாம். இந்த புக்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதே மாதிரி இப்ப மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ்ல வந்து இந்த 10 டிப்ஸ் 10 ஷார்ட் கட் அந்த மாதிரி இல்ல. இந்த மாதிரி ஹெல்த் உங்களுக்கு கிடைக்கிறதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எனக்கு ஒரு 2 டிப் சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம், 2 டிப்பு. பட் அது இல்ல ஹெல்த். ஹெல்த் வந்து முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்ப ஹார்ட்டுக்கு எப்படி வச்சுக்கிறது, கிட்னி எப்படி வச்சுக்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் காமன். அதை புரிஞ்சுதுன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஈஸி, டஃப் கிடையாது. ஆனா புரியதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு உதாரணத்துக்கு 15 ஸ்பெஷலிஸ்ட் இருக்கான்னு வச்சுங்களேன், ஹார்ட் டாக்டர், லிவர் டாக்டர் இருக்காங்க. 15 பேரும் 15 அட்வைஸ் சொன்னா நீங்க எதை ஃபாலோ பண்ணுவீங்க? சாப்பிடுறது 15 டிஃபரெண்டா சொன்னீங்கன்னா எதை ஃபாலோ? எல்லாத்தையும் காமனா என்ன இருக்கு, அதான் யூனிவர்சல் ஹெல்த் கோட். அதான் புக்ல எழுதி. எவ்வளவு பேர் எவ்வளவு புத்தகங்கள் வந்திருந்தாலும் எவ்வளவு பேர் எடுத்திருந்தாங்க, எந்த புத்தகம் எந்த அளவுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸ் அது மாதிரி தனித்தமா ஒண்ணு கிடையாது, இதான் கிடையாது. இருக்கிற புக்ஸ் எல்லாம் சேர்த்து காமன் என்ன, அதே மாதிரி ஒரு புக்ல சொன்ன மாதிரி ஒரு புக்ல ஒரு மாதிரி போட்டுக்கலாம், இன்னொரு புக்ல நீங்க எதை ஃபாலோ பண்ணுவீங்க நீங்க? எல்லாத்தையும் சேர்த்து இதுல எங்க உண்மை இருக்கு, இவங்க எதுக்காக அப்படி சொல்றாங்க, அந்த கான்டெக்ட்ல அவங்க சொல்றது கரெக்டா இருக்கும். அதெல்லாம் கோர்த்து கொடுக்கறதா அந்த புக். 56 டாக்டர்கள் கம்பைன்ட், 36 டாக்டர்ஸ் அவங்க பேட்ச்ல உள்ளவங்க, மல்டிபிள் ஸ்பெஷாலிட்டி உள்ளவங்க எல்லாம் கம்பைன் பண்ணி இந்த புக்கை மற்ற புக்ஸோட கம்பேர் பண்ணி நம்ம அந்த கோடு யூனிவர்சல் கோடுங்கிறத ஒரு புக்கா காம்பினேஷன் மிக்சரா கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து நீங்க கேட்கிற கேள்வி இது எந்த விதத்தில் தனிப்பட்டிருந்தா இது எல்லாத்தையும் உள்ளடக்கி அதுல இருந்து திருத்தங்களை கொண்டு வந்து அவங்க பண்ணிருக்காங்க. அவரு நண்பர், அவர் துறையில அவர் இருக்காரு, நம்ம துறையில நம்ம 2 பேரும் ஒரே துறையில இருக்கும், அதனால ஒண்ணா இருக்கக்கூடாது, ஒன்றும் தப்பு கிடையாது கேட்டாரு. பப்ளிக் ஹெல்த் வந்து எல்லாமே சேரணும் இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹெல்த் வந்து ஹாஸ்பிட்டலோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லா ஹாஸ்பிட்டலும் மற்ற ஹாஸ்பிட்டலும் சேர்த்து. அவர் எப்பவுமே ரம்ஜானுக்கு வீட்டுக்கு விருந்துக்கு போவேன், அவரு என்ன எப்பவும் விடாம அழைப்பாரு. அதனால நாங்க எப்பவுமே நட்பு ரீதியா பழகிட்டு தான் இருப்போம். எல்லா ஹாஸ்பிட்டலையும் நமக்கு நண்பர்கள் இருக்காரு. கம்மியா வந்தாங்கன்னா புக்கோட பர்பஸ் சாதிச்சாங்கன்னா. Okay, last question please, and then we can wind up. சயின்டிபிக் நம்ம வந்து அலோபதி அப்கோர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பட் நம்ம பழங்காலத்துல இருந்து இப்ப யோகா எடுத்துங்க எல்லாமே சயின்டிபிக் தான், நமக்கு புரியல. சிலவங்க என்ன பண்றாங்க, இந்த மெடிசன் மருத்துவம் வந்து தப்புன்றாங்க, இன்னொருத்த வந்து பழங்காலத்துல தப்புன்றாங்க. அதே நிறைய உண்மைகள் இருக்கு, இதே நிறைய உண்மைகள் இருக்கு, தப்பும் இருக்கு. எல்லாத்தையும் கலந்து எது காமன் என்ன எல்லாரும் சொல்ல வராங்க, எங்க ஒப்பீனியன் கிடையாது. காமன் என்ன சொல்ல வராங்க சொல்ற ஒப்பீனியன். 300 பக்கங்க, பிரைஸ் 1999 ₹2000.
இந்த புக் வந்து யூனிவர்சல் ஹெல்த் கோட். Thank you, Media. Thank you for all the questions. நீங்க எப்படி நடக்கிறீங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த புக்கு தான் நான் சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் யாரு என்ன சின்ன பிரச்சனைனாலும் இந்த புக்கை எடுத்து பார்த்தா they can get a solution out of it. That is the purpose of this book. Obviously நான் ஃபுல்லா I have not gone through it fully, but I really wish என்ன மாதிரி ஆளு கூகுள் போகாம இந்த புக்கு போனா I think they'll get better information. It's a general health, sir. Cricketers-க்கு வந்து injuries வரும்போது that's a very muscular thing. That's completely different. இது general health, normal people-க்கு இருக்கணும். The key to having somebody like me is to talk about the lifestyle. Fitness-ன்றது ஒரு lifestyle. It's not something ஒரு வாட்டி gym session போறது அந்த மாதிரி இல்ல. What you eat every day, how well you sleep, how often you're able to exercise, அதுதான் will keep you injury free in sport as well. நாளைக்கு ஒரு மேட்ச் Sir, இந்த புக்கு பத்தி பேசலாம். எல்லாம் சூப்பர். இந்தியாவுக்கு நல்ல சான்ஸ். Thank you, everyone. Thank you for the questions, please. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.